என்று ஜிப்ரீலை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது ஜிப்ரீல் கூறினார், இதுதான் எனது லிமிட்டேஷன், இதை நான் தாண்டினால் நான் எரிந்து விடுவேன். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், லைட் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நாங்கள் அவன் முன் நிற்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வை காண்கின்றோம் என்பது போன்று நாங்கள் அவனை என்று வணங்குகின்ற பொழுது எவ்வாறு நமது நிலை இருக்க வேண்டும்? அந்த நிலையைத்தான் விலாயத் என்று சொல்வது தஸவ்வுஃபிலே. ஏனென்றால் புகாரியிலே வருகின்ற ஹதீஸிலே அல்லாஹ் கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அவுலியாக்களை பற்றி? மன் ஆதா லீ வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் எனது வலி ஒருவரை பகைக்கின்றானோ அவனோடு நான் நேரடியாக போர் தொடுக்கிறேன். ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அவ்வாறு ஆரம்பிக்கின்ற அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் அவனுக்கு எதையெல்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கின்றானோ, மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரத்துஹு அலை. நான் கடமையாக்கிய விஷயங்களின் மூலம் அவன் என்னை அடைகிறான், என்னிடம் நெருக்கமாகிறான். ஆனால் நான் கடமையாக்காத நவாஃபில்கள் மூலம் மா யஸா வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்ப. நவாஃபில்கள் மூலம் மேலும் மேலும் அவன் என்னை வணங்குகின்ற பொழுது நான் அவனை நேசிக்கின்றேன். அப்படி என்றால் ஃபர்லான விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை நேசிக்கவில்லையா? நேசித்தான். அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் இல்லை என்றால் எப்போது ஒருவன் முஸ்லிமாக இருக்க முடியும்? நான் இன்றைக்கு பள்ளிக்கு வருகின்றேன் என்றால், தொழுகின்றேன் என்றால், அது அல்லாஹ் என்னிலே வைத்திருக்கின்ற மஹப்பத்தும் அவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற தௌஃபீக்கும். அப்படி என்றால் நவாபில்களின் மூலம் நான் அல்லாஹுவை நெருங்குகின்ற பொழுது, தொடர்கின்ற பொழுது அங்கே நான் அவரை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவது ஒரு ஸ்பெஷல் லவ். So there are grades of love. அந்த ஸ்பெஷல் லவ் ஸ்தானத்தை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால் அவன்தான் இந்த இஹ்சான் என்ற அடிப்படையிலே அல்லாஹுவை வணங்குபவன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ. அவன் கேட்கின்ற கேள்வியாக நான் ஆகிவிடுகின்றேன். அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன். அவனது கையாக காலாக நான் ஆகிவிடுகின்றேன். இவ்வாறு ஒருவன் இந்த நிலையிலே ஒருவன் இருக்கிறான் என்றால் அதன் கருத்து என்ன? இவன் கடவுளாக மாறிவிட்டானா? இல்லை. There is a type of transformation is taking place, a psychological transformation. He is dying to himself, this man, and living only by Allah subhanahu wa ta'ala. அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் அல்லாஹ் அந்த ஹதீஸ் தொடரில் என்ன சொல்கிறது? அவன் எதை என்னிடம் கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன். எது வேண்டாம் என்று எதிலிருந்து அவன் விலக்கல் தேடினாலும் அதை நான் அவனுக்கு செய்வேன். எந்த அளவுக்கு? யூ see the extreme. எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹதீஸின் தொடரிலே வமா தரத்தத்து ஃபீ ஷைஇன் அன ஃபாயிலுஹு தரத்துதி ஃபீ நஃப்ஸி அப்தியல் முஃமின். நான் அல்லாஹ் கூறுகிறான், நான் எந்த ஒரு விஷயத்திலையும் டபுள் மைண்டட் இல்லை. அல்லாஹ் அப்படி இருக்க வேண்டிய ஒரு நிலையும் இல்லை. He is the creator, he is the omnipotent, omniscient. ஆனால் என்ன கூறுகிறான்? நான் செய்கின்ற எதிலும் நான் இரண்டு மனப்பட்டதில்லை, இந்த மூமினுடைய உயிரை கைப்பற்றும் விடயத்தை தவிர. அவன் மௌத்தாகாமல் இருந்து என்னை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறான். நானோ அவனை என்னிடத்திலே எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவனுக்கு அவனது விருப்பத்திற்கு மாறாக செய்ய எனக்கு விருப்பமில்லை. இதனால் தான் இந்த விடயத்திலே நான் இருமனம் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் என்றால் இந்த நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் அந்த உண்மையான இஹ்சானுடைய நிலை. அப்படி என்றால் we have to live in this transformed status. Are we doing that? நாங்கள் அந்த நிலையில் வாழ்கின்றோமா? இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோமா? பள்ளிவாயலுக்குள் வந்ததன் பின்தான், முசல்லாவிலே எழுந்து நின்றதன் பின்தான் இந்த உலகத்திலே உள்ள சகல பலாய்களும் எங்களது சிந்தனைகளிலே வர ஆரம்பிக்கின்றன. அதனால் தான் we need dhikr.
to help us in purifying our heart. We need to recite salawat ala Rasul sallallahu alayhi wasallam, so that the blessings we invoke through these salawat will help us in purifying our heart. இதனால் தான் சூஃபியாக்கள் காலையிலும் மாலையிலும் முரீதின்களை வரவைத்து அவர்களுக்கென்று ஜாவியாக்களை கட்டி அங்கே இருந்து அவர்களுடன் இருந்து திக்ரு செய்யப்பா என்று சொல்லிவிட்டு விட்டுவிடாமல் அவர்களோடு இருந்து அவர்கள் திக்ரு செய்தார்கள். அதன் பலனை முரீதின்கள் கண்டார்கள். அதனால் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய தாவா பணியிலே எந்தவித சம்பளமுமின்றி தங்களை அர்ப்பணித்தவர்களாக விளங்கினார்கள் சூஃபியாக்கள். சஹாபாக்குடைய காலத்திலே ஏற்பட்ட இஸ்லாமிய வெற்றிகளுக்கு பிறகு இஸ்லாத்தை இந்த உலகெங்கும் பரப்பியவர்கள் யார்? அந்த சூஃபியாக்கள். அன்று தாவா ஒரு ஜொப்பாக இருக்கவில்லை, சம்பளம் கொடுக்கப்படுகின்ற ஒரு தொழிலாக இருக்கவில்லை. அன்று தாவா செய்ய விரும்புபவர் அவர் தனக்கு தேவையான உணவையும் தனக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொண்டு அவராகத்தான் சென்றார். காடுகளுக்கும் மேடுகளுக்கும் சென்று காடுகளை வெட்டி அங்கே ஜாவியாக்களை கட்டி முஸ்லிம்களுக்கு இதுதான் இஸ்லாம், இவ்வாறுதான் இஸ்லாத்தை பின்பற்றுவது என்று அவர்களோடு இருந்து அவர்களுக்கு அந்த தர்பியாவை கொடுத்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போக வரும் பொழுது ஒரு கலீஃபாவை அங்கே நியமித்து நீங்கள் இருந்து இந்த கடமையை கண்டினியூ பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஊருக்கு செல்கின்றார்கள். இவ்வாறு தான் சூஃபியாக்கள் செய்தார்கள். இதனால் தான் ஜாவியாக்களும் தக்காயாக்களும் தைக்கா என்று சொல்பவைகள் காங்காக்களும் உலகமெங்கும் இஸ்லாமிய உலகமெங்கும் பரவியது. அப்படி அறியாமையிலே இருந்து வந்த மனித சமுதாயங்களை இஸ்லாத்துக்கு எடுத்து அவர்களுக்கு அல்லாஹுவின் வழியை காட்டி முன்மாதிரியையும் காட்டக்கூடிய கலீஃபாக்களையும் அவர்கள் நியமித்து அந்த முஸ்லிம் சமுதாயங்களை ஒரு விஸ்திரமான சமுதாயங்களாக ஆக்கிய அந்த சூஃபியாக்கள் மரணித்ததன் பின், அவர்களின் கடமை முடிந்ததன் பின் இன்று தாவாவின் பேரிலே என்ன நடக்கின்றது? அவ்வாறு அவர்கள் ஊட்டிய இஸ்லாம், அவர்கள் வளர்த்தெடுத்த இஸ்லாத்திலே இருந்து மக்களை தூரமாக்குவதற்காகத்தான் இன்றைய தாவா சம்பளமாக தொழிலாக மாறியதன் பின் நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்திற்கு நாங்கள் செல்ல தேவையில்லை. திக்ரின் மூலம், நான் சொன்னேன், திக்ரின் மூலம் தான் ஒருவருடைய ஆத்மா பலனடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்தில் வாழ்கின்றோம் என்ற நிலையில் ஒருவன் வாழ்கின்ற பொழுதுதான் அவனிடம் பலம் இருக்கின்றது என்று கூறினேன் அல்லவா? அதனால் தான் அண்மை கால வரலாற்றிலே 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளிலே மேற்கத்திய சக்திகளுக்கு எதிராக தங்களது நாடுகளை முஸ்லிம்களை விடுவிப்பதற்காக ஜிஹாதினை முன்வைத்து முன் சென்று போர் செய்து முஸ்லிம் நாடுகளில் லிபியா, சூடான், மொரோக்கோ இவைகளிலெல்லாம் அந்நிய சக்திகளை எதிர்த்து ஜிஹாத் செய்து முஸ்லிம்களின் தனித்துவத்தை நிறுவியவர்கள் யார்? தரீகாக்கள். ஷாதிலியாவின் தரீகாவின் சப் பிரான்ச்சஸாக இயங்கிய சனூசியா, தீஜானியா, மஹதியா, இப்படிப்பட்ட இத்ரிசியா, இப்படிப்பட்ட தரீகாக்கள் தான் மொரோக்கோவிலே, லிபியாவிலே, சூடானிலே, இப்படிப்பட்ட அல்ஜீரியாவிலே, இப்படிப்பட்ட பல நாடுகளிலே அந்நியர்களுக்கு எதிராக போராடி அந்த நாடுகளை முஸ்லிம்களின் கைக்கு மீட்டுக் கொடுத்தார். ஏன்? சம்பளமில் தன்னை அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டும்தான் சம்பளம் இல்லாமல் அல்லாஹுவிற்காக தியாகம் செய்ய முடியும். அப்படி தியாகம் செய்து அவர்கள் வளர்த்தெடுத்த முஸ்லிம் சமுதாயங்களினை இன்று தாவாவின் பேரினால் நாங்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். எதனாலெல்லாம் மனிதன் அல்லாஹுவிற்கு நெருக்கமானவனாக ஆக முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று இன்று தடுக்கப்பட்டு அதன் மூலம் முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறோம். எனவேதான் இன்று நாம் முஸ்லிம் சமுதாயத்தை ரிஃபார்ம் பண்ண வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வேலை தரீகாக்களை, தஸவ்வுஃபை முஸ்லிம் சமுதாயங்களிலே மிகவும் எஃபெக்டிவாக வித் சின்சியரிட்டி பரப்புவது. நாங்களும் பிழை செய்திருக்கிறோம். தரீகாக்களிலே இருந்து கொண்டு தரீகாவின் மகிமையையும் அதன் பலத்தையும் அதனால் சமுதாயத்திலே செய்யக்கூடிய பங்குகளையும் மறந்து நாங்கள் வெறும் திக்ர் மஜ்லிஸ்களில் மட்டும் கலந்து கொண்டு இருப்பதனால்
நாங்கள் அந்த தரீக்காவின் தாக்கத்தினை சமுதாயத்துக்கு காட்டவில்லை.